அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா எங்களோட கால்நடை பண்ணையாளரின் அறவழி போராட்டம் 2023 9ஆம் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இன்று 2026 5ஆம் மாதம் 10ஆம் தேதி மட்டும் நாங்களும் இந்த அறவழி போராட்டத்தில் 1961 நாளாக இந்த அறவழி போராட்டத்தில் 66 நாளாக இந்த அறவழி போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் இந்த மேய்ச்சத்திரையை நாடித்தான் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை செய்கிறோம். நாங்கள் 5 வருடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 20ஆம் தேதி வர ஜனாதிபதி அவர்கள் டிசி மீட்டிங் வர ஜனாதிபதி அவர்களிடம் தான் நாங்கள் வேண்டுகோளுக்காக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கான இந்த மேய்ச்சத்திரையினை ஒதுக்கித்தர சொல்லியும் எங்களோட பிரச்சனையை உலக காலம் நாங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதுமாதிரி ஜனாதிபதிகள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வரக்குள்ள எங்களோட பிரச்சனையும் தீர்த்து தந்து எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரத்துக்கு இந்த அதுமாதிரி ஜனாதிபதி அவர்களிடம் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட பண்ணையாளர்களின் இந்த 966 நாள் வச்சு நாங்கள் இந்த வீதியோடு இருக்கிறதுனாடி நாங்கள் எவ்வளவோ கடிதங்கள் மூலம் கொடுத்தோம். இன்னும் எங்களை பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியல. நேற்று முந்தினாள் அங்கே வந்து சிங்கள சகோதர இனத்தவர்கள் அத்துமுறைய பயிற்சியாளர் வந்து எங்களை மேய்ச்சத்திரையிடையே எல்லாம் வந்து பிடிச்சி எங்களையும் ஒழும்பு சொல்லி திணிக்கிறாங்க. அதையும் இந்த அதிகமாக ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வாரத்தினாடி அதையும் அவர்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட வந்து நேரில் வந்து கதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு எல்லாம் கேட்ட ஒரு எடுத்துக்கொண்டு வைக்கினாடி அதனாடி இந்த ஊடக சந்திப்பில் எடுத்து நாங்கள் எங்களோட பண்ணையாளர்கள அவலத்தையும் அவர்களையும் அதிகமாக ஜனாதிபதி அவரின் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த பிரச்சனையை தீர்த்து தர சொல்லி நாங்கள் அதிகமாக ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களோட பண்ணையாளர்கள் நீ இந்த சட்டவிரோத பயிற்சியாளர் வந்தாருங்கண்டா எங்களோட கால்நிலையும் அழிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தையும் உலக காலம் அழித்து கொண்டு இருக்கிறோம். அதை அழிக்க போகிறார்கள். அவங்களுக்கு என்று தான் மகாவலியாலேயோ எல்லா இடத்தாலையும் அவங்களுக்கு என்று தான் இந்த விவசாயம் செய்கிறது காணி ஒதுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த மேய்ச்சத்திரையில் இந்த கால்நடையில் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த அதிகமாக ஜனாதிபதி எங்களுக்கு எங்களோட கால்நடை இறந்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவோ ஒரு நன்மையான விஷயத்தை செய்தார். என்ன நட்டேடு வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளோ அரசாங்கம் இருந்தும் எங்களுக்கு இவ்வளோ கூடுதலான பணம் தரல. அதனாடி அதை தந்திக்கார். அதை நான் தந்ததுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இதை மேலும் மேலும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறது. எங்கள் ஜனாதிபதி மட்டக்களப்பு அதிகமாக ஜனாதிபதி அவர்கள் வந்து எங்களை மேய்ச்சத்திரை பிரச்சனையை தீர்த்து தந்து எங்களையும் ஒரு நிலைமைக்கு வாழ வைக்கிறதுக்கு வழி தருமாறு உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு மயிலத்த மாத நிலவரம் என்னென்னா இப்போ வந்து காடு வெட்டி வழியாக்கி கொண்டிருக்கிறானுங்க. என் பேர் வேணால் பயிற்சி எங்களோட மேய்ச்சத்திரையில் பயிற்சி செஞ்சு எங்களோட மாட்டையும் அழிக்கிறதுக்கு தான் இந்த ஒருத்த வந்து காடு பயிற்சி செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூமி கொடுத்தாச்சு. மகாவலியால் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு சிங்கள மக்களுக்கு கொடுத்துருக்கு. சகோதர மக்களுக்கு நாங்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த கால்நடையில் தான் வச்சு இந்த கால்நடைக்காக தான் இந்த மேய்ச்சத்திரை எங்களோட வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக தான் இந்த மேய்ச்சத்திரையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு இந்த மேய்ச்சத்திரையில் கால்நடை வளர்த்துட்டு இப்போ இந்த மாதிரிக்கு இவ்வளோ அனர்த்தத்துக்குள்ளேலாம் எங்களோட மாடுகளை காப்பாற்றியும் இப்போ எவ்வளோ புல் வளங்கள் வரனால நீ வந்தோடனே கிருமி நாசி அடிப்பாங்க. இந்த முழுதுக்கு நெருப்பு வைப்பாங்க. அப்போ வந்தானே நீ எங்களை மேய்ச்சத்திரை அழிஞ்சு போகிறது தான். எங்களை மாட்டுகளையும் நீ அழிக்கிறதுக்கு துவங்குவாங்க. ஒரு நாளைக்கு சுடுவாங்க, ஒரு நாளைக்கு வெட்டுவாங்க, ஒரு நாளைக்கு கரண்ட் கொடுப்பாங்க. அவங்க என்னத்தை எப்படி சமாதானம் சொல்லி வந்தாலும் எங்களை கால்நடைகள் அழிக்கிறது தான் அவங்க அங்கே வழிகட்டு வந்துக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள். நாங்கள் அப்பாட வாட்டம் பூட்ட காலகட்டத்திலேயும் இந்த கால்நடையை நம்பித்தான் வாழ்வாதாரம் எங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. இவ்வளோ பண்ணையாளர்களும் இந்த கால்நடையை நம்பித்தான் வாழ்கிறார்கள். அவர்கள் புள்ள ஊட்டிகளோ குடும்பங்களோ இந்த கால்நடையால் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த டிப்பா சூறாவளி அடித்ததின் காரணத்தினாலே கால்நடைகள் இறந்திருந்தது. பண்ணையாளர்கள் எது செய்யறென்று தெரியாமல் தத்தளித்திருந்த காலகட்டத்திலே அதிவேக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க அவரின் கட்டளையிலே எங்களுக்கான கால்நடைகளுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எங்களோட கால்நடைகளை இன்னும் விருப்பி அடைத்து எங்களோட வாழ்வாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு தாய்க்கு சமனாக இருக்கின்ற ஒரு வாய் பேசாத ஜீவன்களின் பால், ஒரு தாய் இறந்ததின் பிற்பாடு இந்த வாய் பேசாத ஜீவன்களின் பால்களை கொடுத்து தான் தாய்ப்பாலாக அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்றது.
அப்படியான காலப்பகுதிகளிலே நாங்கள் இந்த கால்நடைகளை வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியம் போயாக ஈட்டி இந்த பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களோட பெரும்பான்மை மக்களை சேர்ந்த சிங்கள சகோதர மக்கள் எங்கள் மீது